கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஜெமிமா விட்ட சேனல் மூலயமா உங்களை சந்தித்ததுல ரொம்ப சந்தோஷம். உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷம். நீங்க கத்தருக்குள்ள எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்க தொடர்ந்து எங்க சேனலை பார்த்துட்டு வரீங்க. இப்பதான் புதுசா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷம். உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறோம். உங்களுடைய சேனல்ல இனி ஒரு நாட்கள்ல வருகிறதான வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பாருங்க. நிச்சயமா அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்து அது பிரயோஜனமா இருக்கும். இன்றைக்கு வந்து நம்ம ஒரு வீடியோ பார்க்க போறோம். என்ன வீடியோ அப்படின்னா, அநேகருக்குள்ளதான ஒரு கேள்வி இருக்கும், இல்லைன்னா அநேகருக்குள்ளதான ஒரு குழப்பம் இருக்கும். ஒரு சில பேர் இதை வந்து வெளியவே கேட்டிருப்பாங்க. ஒரு சில பேர்கிட்ட ஒரு சில பேர் இது கேட்காம மனசுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. நான் செய்யறது வந்து இது கரெக்டா, இல்ல இது இது உண்மையாலுமே இது நார்மலா, இது கரெக்டா இல்ல தப்பா அப்படிங்கிற இந்த கேள்வி வந்து இருக்கும். அது என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு சில பேருக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பைபிளை வாசிக்க ரொம்ப பிடிக்கும், ஆனா ஜெபம் பண்றது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு சில பேரை பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஜெபம் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, ஆனா வேத வாசிப்பு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இது ரெண்டுமே நார்மலா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இது ரெண்டுமே நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில இது ரெண்டுமே ஓகேவா, இப்படி இருக்குது ஓகே தானா, நான் லைஃப்ல வந்து நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆவிக்குரிய ரீதியில நான் இந்த இதுலயே நான் போறது ஓகேவா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா இது வந்து நார்மல் கிடையாது, இது ஓகே கிடையாது. ஏன்னா வந்து ஆண்டவர் வந்து எப்பயுமே வந்து என்ன விரும்புறாரு அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து சத்தியத்தை மட்டும் வேதத்தை மட்டும் வாசிச்சுட்டே இருக்கணும், அவங்க ஜெபம் பண்ணக்கூடாது. ஒரு சில பேருக்கு வந்து ஜெபம் மட்டும்தான் பண்ணும், சத்தியத்தை அறியக்கூடாதுங்கிறது வந்து ஆண்டவருடைய நோக்கமே கிடையாது. இது ரெண்டுமே நமக்கு வந்து நம்ம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இது ரெண்டுமே நமக்கு வந்து பேலன்ஸ் தான் வேணும். ஒரு சில பேருக்கு இப்ப பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா இந்த பாதையில நான் முன்னாடி இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து பைபிள் வாசிக்க ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்கார்ந்தாலும் நான் பைபிள் வந்து நல்லா வாசிப்பேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, எப்படி சொல்ல, ஒரு ஒரு இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப சர்ச் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஒரு வார்த்தையும் கூட ரொம்ப உட்கார்ந்து இன்ட்ரெஸ்டிங்கா பயங்கரமா படிச்சதை ஹில்ஸ் எழுதி நிறைய இதெல்லாம் பண்ணுவேன். ஆனா எனக்கு இதே 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஜெபத்துல உட்காரணும் அப்படின்னா எனக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியாது. திருன்னு முழிக்கிற மாதிரியே இருக்கும். எப்படி 4 மணி நேரம் 5 மணி நேரம் எப்படி ஜெபத்துல உட்காரணும். ஆனா ஒரு நாள் ஆவியானவர் தான் வெளிப்படுத்தினார், ஆக்சுவலி இது வந்து அப்நார்மல், இது நார்மல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, நம்ம வேதத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாசிக்கிறோமோ அதை பரிசுத்தாவியான ஜெபத்தின் மூலயமா பரிசுத்தாவியானுடைய உதவி மூலயமா தான் அதை நம்முடைய வாழ்க்கையில அப்ளை பண்ண முடியும். இது வந்து வேதத்தை இத்தனை நாள் நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா, வேதத்தை ஒரு புத்தகத்தை வாசிக்கிற போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை புக்கம், ஒரு சரித்திர புத்தகத்தை வாசிக்கிற போல பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான இந்த அளவுக்கு வாசிச்சிருக்கேன். ஆனா இதை வந்து நம்ம ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணா ஆவியானோட துணை வந்து நம்ம ஜெபத்தின் மூலயமா நமக்கு வந்து தேவையா இருக்கு. இது வந்து ரொம்ப நாள் கழிச்சுதான் எனக்கு வந்து என்னாலேயே வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் பைபிள் வாசிக்க முடியும். ஆனா பிசாசு வந்து என் காதுல என்ன சொன்னோம் அப்படின்னா, நீ இவ்வளவு பைபிள் வாசித்திருக்கல, ஜெபம் பண்ண ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணா பத்தாதா. ரொம்ப ரொம்ப டிக்ரீஸா இருக்கும் என்னோட ப்ரேயர் லைஃப். பார்த்தோம்னா கொஞ்ச நேரம் வந்து ஒரு 1/4 மணி நேரம் கூட உட்காந்து ப்ரேயர் பண்ண முடியாது. ஆண்டவர் சமூகத்துல உட்காந்து என்ன சொல்லணும்னு அடுத்த வார்த்தையே என்னன்னே தெரியாது. ஆனா பைபிள்ல அவ்வளவு வார்த்தைகள் வந்து அன்னைக்கு உட்காந்து நான் பார்த்திருப்பேன், படிச்சிருப்பேன், தியானிச்சிருக்கேன், நிறைய யோசிச்சிருக்கேன், நிறைய ஹின்ஸ் எழுதியிருக்கேன், இதெல்லாமே. ஆனா ஜெபத்துலனா ஒரு 4 மணி நேரம் உட்கார முடியல. அப்பதான் ஆவியானவர் சொன்னாரு, இது வந்து ரொம்ப தவறானது. பிசாசு வந்து ஒரு இருதயத்தை வந்து வேதத்தை மட்டும் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்வத்தை கொடுத்திருக்கான். ஜெபமும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜெபமும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, ஜெபம் வந்து ஆண்டவர் சமூகத்துல நம்ம தாழ்த்துறதுக்கான ஒரு அடையாளம். ஆண்டவரே சரண்டர் பண்றதுக்கான ஒரு அடையாளம். எப்படி சொல்ல, நம்மளுடைய தாழ்மையா ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே என்னால் அல்ல, என்னுடைய பலத்தினால் அல்ல, எல்லாமே உங்களுடைய உதவி எனக்கு வேணும்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல ஒரு தாழ்மையை வெளிப்படுத்திக்கிற அடையாளம். அந்த ஜெபத்தையே நான் எடுக்காம விட்டுட்டேன் அப்படின்னா என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா பெருமை இருக்கு. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறான். நான் டைரக்டாவே ஆண்டவர் வந்து எனக்கு எதிரியா மாறுறேன். ஆண்டர்கிட்ட வந்து நான் ஆசீர்வாதத்தை பெற வேண்டிய நான் டைரக்டாவே ஆண்டவர் வந்து நான் ஒரு எதிரியா நான் சம்பாதிச்சிருக்கேன். சோ அந்த இடத்துல உனக்கு பெருமை இருக்குனாலதான் ஆண்டவர் சமுத்திரம் உன்னால வந்து ஹம்பிளா ஒரு எப்படி சொல்ல ஒரு தாழ்மையா இருந்து உன்னால ஜெபிக்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஆவியானவர் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தினார். உண்மையாலுமே எனக்கு அதுக்கப்புறம் தான் மனக்கண்கள் வந்து திறக்கப்படுது. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் வந்து இப்படி பைபிள் வாசிக்க, ஒரு சில பேருக்கு வந்து வேதத்தை திறந்தாலே வந்து தூக்கம் வந்துரும், கிறுகிறுப்பு வந்துரும், ஒண்ணுமே புரியாது, என்ன எழுத்துனே புரியாது, தமிழ் எழுத்தே டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும், என்ன பேசுறாங்க என்ன அதுல சொல்ல வந்திருக்காங்கன்னு சுத்தமா புரியாது. ஆனா ஜெபம் பண்ணுவாங்க. அவங்கள விட்டோம்னா 5 மணி நேரம்னாலும் ஒரு சில கேட்டகரிஸ் ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண சொல்லுங்க, அவங்க பாட்டுக்கு அசால்ட்டா 5 மணி நேரம். ஆனா வேதத்தை உட்கார்ந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேல படிக்க சொன்னோம்னா உலகத்துல அவங்களுக்கு இடி விழுந்த மாதிரி இருக்கும். இதுவும் அப்நார்மல் தான். இதுவும் நமக்கு இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஜெபத்துல பிசாசு வந்து அப்படிதான் சொல்லும், நீ இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ற, ஏன்னா
சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சோ நமக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தையை நம்ம அறிஞ்சு கொண்டு இந்த வார்த்தையை நம்ம ஜெபத்துல அப்ளை பண்ணும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை கிடைக்கும். நம்ம ஆண்டவருடைய சமத்துக்காக ஜெபத்துக்கு எதுக்கு போறோம்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறோம், ஆண்டவருக்கு துதி செய்ய போறோம். இன்னொன்னு ஒரு விடுதலை வாங்குறதுக்காக போறோம், இல்லைன்னா ஆண்டவர் நம்மளுடைய தேவைகளை ஆண்டவருக்கு தெரிவிக்க போறோம். சோ இதுக்கு எல்லாத்துக்குமே வேதத்தினுடைய வசனங்கள் நம்மளுக்கு வந்து ரொம்ப தெரிஞ்சிருக்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப அதை வந்து நம்ம அப்ளை பண்ணணும். நம்ம நிறைய நேரம் நம்ம வேதத்துல கூட நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இருக்கு, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. ஆண்டவர் இந்த இடத்துல நீங்க வேதத்தையே வாசிக்காம, நான் பைபிள்லாம் வாசிக்க மாட்டேங்க, ஆனா ஆண்டவர் சமுத்திரம் போய் உட்காந்து நான் ஜெபம் பண்ணுவேங்க அப்படின்னு சொல்கிறதான செய்கிறதான ஒவ்வொருத்தவங்களுடைய ஜெபமுமே ஆண்டவருடைய பார்வைக்கு எப்படி இருக்கான்? அருவருப்பா இருக்கான். ஆனால் அந்த ஜெபத்தை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார். சோ வேதத்தை படிக்காமல் நம்ம செய்கிறதான ஜெபமும் வேஸ்ட். வேதத்தை மட்டுமே படிச்சுட்டு ஜெபம் செய்யாம இருந்தாலும் நம்ம வேதத்தை படிக்கிறதுனால நமக்கு பிரயோஜனம் கிடையாது. சோ நீங்க இப்ப நீங்க உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் வந்து கிளாரிஃபை ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சில குடும்பத்துல வந்து ஒய்ஃபுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும், நல்லா பைபிள் வாசிப்பாங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ண முடியாது. ஆனா கணவர் வந்து நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பைபிள் வாசிக்க முடியாது. இது ரெண்டும் நார்மலா அப்படின்னு கேட்டாலும் ஒரு குடும்பத்துல இப்ப நாங்க 2 பேரும் கணவன் மனைவியா இருக்கோம், அப்ப இது வந்து ரொம்ப பேலன்ஸ்டா தானே இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒருவேளை உங்க குடும்பத்தை ரன் பண்றதுக்கு ஓகே, ஒரு ஆள் வந்து வேதம் வாசிக்கிறீங்க, ஒரு ஆள் ஜெபம் பண்றீங்கன்னு தாங்குறதுக்கு வந்து ஓகேவா இருக்கும். ஆனா ஆண்டவர் வந்து அப்படி சொல்ல, தனிப்பட்ட ஜீவிதத்துலதான் ஆண்டவர் வந்து பேசிக்கிறார். அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நீங்க வரும்போது இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். இப்ப நீங்க கேட்கலாம், சிஸ்டர் ஓகே இப்படி எல்லாம் இருக்கு, பிசாசு வந்து இப்படிலாம் நம்மகிட்ட சொல்றான், பிசாசு வந்து இப்படிலாம் பண்றான், ஓகே இது வந்து பிசாசினுடைய செய்கை தான். இது வந்து நம்மளை தேத்திக்கிறதுக்காக இல்லை, எனக்கு இதுலதான் இன்ட்ரெஸ்ட். ஒரு சில நேரம் ஆவியானவரே நடத்துவாரு. எப்படி அப்படின்னா, ஒரு சில நாட்கள் இல்லைன்னா ஒரு சில சீசன் வந்து நல்லா பைபிள் வாசிக்க ஆவியானவரே தேற்றுவார் ஒரு சில சீசன்ல. ஆனா நீங்க இதை யோசித்து பார்க்கணும், உங்களுக்கு வந்து எப்பயுமே ஏதோ ஒரு இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு பண்ண மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எப்பயுமே உங்களுக்கு வருட கணக்கா கூட ஏதோ ஒண்ணு பண்ணதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இன்னொன்னு பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்டா அப்நார்மல். இல்ல அப்படின்னா ஒரு காலத்துல இல்ல, ஒரு முந்தின சீசன் வரைக்கும் கூட நான் நல்லா தான் இருந்தேன், ஆனா ஆவியானவர் வந்து இப்ப எனக்கு வந்து வேதத்தை படிக்க ரொம்ப புஷ் பண்றாரு அப்படின்னா நீங்க தாராளமா அன்னைக்குள்ள நேரங்கள்ல ஆவியானவர் எந்த அளவு லீடிங்லும் உங்களை வேதத்தை படிக்க சொல்றாரோ அந்த அளவுக்கு நம்ம வேதத்தை படிக்கலாம். அதுல இருந்து எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆவியானவர் உட்காந்து நல்லா அந்நிய பாஷையில ஒரு 5 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, 6 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, இன்னைக்கு ஃபுல்லாமே நீ ஜெபத்திலே தரிச்சிரு அப்படின்னு சொல்லும் போது, இன்னைக்கு நீ வேதத்தை வாசிக்க வேணாம், ஆனா ஜெபத்துல நீ தரித்திரு அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா நம்ம அந்த வார்த்தைகளை நம்ம கேட்கணும். ஆனா உங்களுக்கு எப்பயுமே உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு தோணுது அப்படின்னா இது வந்து அப்நார்மல். நீங்க வந்து ஒரு நிமிஷம் நின்று அனலைஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேதத்தை திறந்தாலே உங்களுக்கு வந்து தூக்கம் வர்ற மாதிரி, எனக்கு வேதமே புரியவே புரியாது அப்படின்னு பிசாசு உங்க காதுல சொல்ற மாதிரியான சத்தங்கள், நான் என்னதான் படிச்சாலும் எனக்கு இது வந்து புரிய மாட்டேங்குது, இதை எப்படி நான் 1/4 மணி நேரத்துக்கு மேல படிக்க என்னால முடிய மாட்டேங்குது, இது எப்படி அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை வந்து அதுக்கு பதிலா நான் ஜெபம் பண்ணிட்டு போயிருவேன் அப்படின்னு நீங்க யோசித்தீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா இதை வந்து பிசாசு வந்து உங்க காதல கொடுத்ததான ஒரு சத்தியம். இதை வந்து நம்ம வேரோட எடுத்து போடணும். ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே வேரோட எடுத்து போடுங்க ஏசப்பா, இதுக்கு மேல என்னால முடியல, இனிமே இது வந்து நான் அப்நார்மல், இன்னைக்கு நான் இந்த சத்தியத்தை அறிஞ்சிட்டேன். இத்தனை நாள் நீங்க நடந்தது ஓகே தான், ஆனா இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க இந்த சத்தியத்தை நீங்க இப்ப அறிஞ்சிட்டீங்க. சோ இனி ஒரு நாட்கள்ல நீங்க வந்து இந்த பிரச்சனையில நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க வேரோடு எடுத்து போட ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு ஒரு வேளை வேதத்தை படிக்க பிடிச்சிருக்கு, ஆனா ஜெபம் பண்ண எனக்கு வந்து என்ன ஜெபம் பண்ண அப்படின்னு தெரியல அப்படின்னா, ஆண்டவரே இனிமே ஏன்னா நம்ம வெறும் வேதத்தை படிச்சு அதை நம்ம ஜெபத்துல அப்ளை பண்ணாம பரிசுத்த ஆவியானவரோட உதவி இல்லாம நம்ம இருந்தோம் அப்படின்னா இந்த வேதத்தை படிக்கிறதும் நம்ம புத்தகத்தை படிக்கிறதுக்கு சமானம். வேதத்தை படிக்கிறது நமக்கு வந்து அப்புறம் வேஸ்டா போயிடும். சோ இந்த ரெண்டுமே நமக்கு ஈக்குவலா இருக்கணும். இப்ப நீங்க நினைக்கலாம், சிஸ்டர் நான் ஓகே இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன், இப்ப நான் வந்து இதுல லேக் ஆகுறேன், ஆனா நான் இதை எப்படி வந்து நான் டேலி பண்றது, இனிமே நான் எப்படி இது பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு எடுத்த உடனே உங்களால வந்து இப்ப நீங்க வந்து ப்ரேயர் நல்லா பண்றீங்க, பைபிள் உங்களுக்கு வாசிக்க முடியல அப்படின்னா நீங்க எடுத்த உடனே ப்ரேயர் பண்றதுக்கு கூட 5 மணி நேரம் உங்களால பைபிள் வாசிக்க முடியாதான், நீங்க உணர்ந்துட்டீங்க. ஆனா கிராஜுவலா இப்ப நீங்க வந்து ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ப்ரேயர் பண்றீங்க, ஆனா ஒரு 5 நிமிஷம் தான் பைபிள் வாசிக்கிறீங்கன்னா இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் டைமிங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒரு 1/4 மணி நேரம் படிக்க ஆரம்பிங்க, அடுத்து ஒரு 20 நிமிஷம் படிக்க ஆரம்பிங்க, அடுத்து ஒரு 1/2 மணி நேரம் பைபிள் படிக்க ஆரம்பிங்க.
ப்ரேயரை நீங்க 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வச்சுட்டு இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் வைங்க. இப்போ எப்பயுமே நீங்க இப்போ 2 மணி நேரம் ப்ரேயர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 நிமிஷம் போகும்போது சங்கீதம் 91 எங்கேயாச்சும் வெளியே போகும்போது சங்கீதம் 91 மட்டும் அவசரத்துக்கு படப்படன்னு நான் வாசிச்சுட்டு போறேன், அந்த மாதிரி கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா இனிமே 2 மணி நேரம் ப்ரேயரை 1.5 மணி நேரம் மாத்திட்டு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து வேதத்தை நல்லா வாசிங்க. ஆவியானவர் உதவியோட வாசிங்க. நிச்சயமா உங்களுக்கு புரியாதுன்னு சொல்றது, வேதத்தை படிக்கும் போது எனக்கு புரியாதுன்னு சொல்றதே பிசாசு தான். நீங்க படிக்க ஆரம்பிங்க. ஆவியானவர் ஒன்னொன்னா அவங்க உங்களுக்கு அறிவுக்கு ஏத்த அவங்கவுங்களுடைய புரிதலுக்கு ஏத்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏத்தபடி ஆண்டவர் வந்து ஒவ்வொரு லேயரா ஓபன் பண்ணி காமிப்பார். நீங்க இன்னைக்கு படிக்கிறது இந்த ஒரு டைம் நீங்க படிக்கிறதுதான் வேதம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வசனத்துக்குமே பல ஆயிரக்கணக்கான அர்த்தங்களும் இருக்கு. பல லேயர்ஸ்ல நம்முடைய கண்கள் திறக்கப்படும் போது, நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது பல லேயர்ஸ்ல நம்மளோட அதனுடைய அர்த்தங்களை நம்ம வந்து அறிந்து கொள்ளலாம். சோ இன்னைக்கு ஒரு டைம் நான் வேதத்தை படிச்சுட்டேன், எனக்கு வந்து இது இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சோ நீங்க ஒவ்வொரு ஆவிக்குரிய உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏற்ப ஆவியானவர் வந்து ஒவ்வொரு லேயரா உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிப்பார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் வேதத்தை படிக்கிறது. அதே மாதிரிதான் ஜெபமும். ஜெபம் 5 நிமிஷம் கூட அவங்க பண்ண முடியல அப்படின்னா ஆவியானவர்கிட்ட உதவி கேளுங்க. ஆவியானவரே என்னால என்ன பண்ணணும்னு தெரியல, நீங்க என் கூட உதவி வாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் வேற யாராச்சும் ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க பாத்தீங்களா, அந்நிய பாஷையோட ஜெபம் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா நீங்க ப்ரேயர் பண்ண அவங்களோட சேர்ந்து இணைந்து ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க கொஞ்ச நேரம், இல்லைன்னா ஒரு 1/4 மணி நேரம். அப்படியே உங்க ப்ரேயர் டைமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. கொஞ்சம் உங்களுக்கு பூஸ்ட் அப்பா இருக்காக்காக. இது வந்து ஆரம்ப காலத்துலதான் நான் சொல்றேன், இன்னொருத்தவங்களோட இணைந்து நீங்க ப்ரேயர் பண்ணுங்கிறது. ஆரம்ப காலத்துல உள்ளவங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா, ஏன்னா நம்ம 5 நிமிஷம் தான் ப்ரேயர் பண்ணிருப்போம். இப்ப நம்ம ஒரு 1/2 மணி நேரம் இன்னும் பைபிள் வாசிக்கிற மாதிரி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ப்ரேயர் பண்றாங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்படிங்கும்போது நீங்க ஒரு 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 1/2 மணி நேரம் பாட்டு படிங்க, 1/2 மணி நேரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, 1/2 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்துல உங்களுடைய விண்ணப்பங்களை தெரிவிங்க, 1/2 மணி நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க. சோ நிறைய இருக்கு. ஆவியானவர் உங்களுக்கு வந்து ப்ரேயர் பண்ண முடியாத நேரம் உங்களுக்கு அந்நிய பாஷை வரம் பரிசுத்த ஆவியானவரோட உதவி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டைம் போறதே தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் உதவி இல்லாதனாலதான் நமக்கு எப்படி சொல்ல, பரிசுத்த ஆவியானோட உதவியோட நம்ம ஜெபம் பண்ணோம்னா 5 மணி நேரம் ஜெபம் பண்றது கூட 5 நிமிஷம் மாதிரி இருக்கும். பரிசுத்த ஆவியானோட உதவி இல்லாம நம்ம ஜெபம் பண்ணோம் அப்படின்னா 5 நிமிஷம் கூட நமக்கு 5 மணி நேரம் பெரிய மழை மாதிரி தெரியும். அதேதான் வேத வாசிப்பும் அப்படிதான். ஆவியானவருடைய துணை இல்லாட்டினா, அதனால நீங்க இந்த 2 காரியமே 2மே நமக்கு பேலன்ஸ் தான் இருக்கும். சோ கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு 2மே முக்கியம். இது ஒண்ணு மட்டும் இருந்தா நான் பரலோகத்துக்கு போயிருவேன் அப்படிங்கிறது கிடையாது. வேதமும் முக்கியம், ஜெபமும் நமக்கு வந்து முக்கியம். சோ இதுல ஏதோ ஒண்ணு இருந்தாலும் ஏதோ ஒண்ணு மட்டும் தான் நான் செய்வேன் அப்படின்னா நம்மள்ட்ட பெருமை இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்னு நான் செய்ய மாட்டேன், எனக்கு இது வராது, நீங்களே வந்து சொல்லுங்க என்னால அவ்வளவு செய்ய முடியாது, என்னால ஜெபம் பண்ண முடியாது அப்படின்னு நீங்களே உங்களுடைய தாழ்வான பண்புகளை கொண்டு போகாதீங்க. ஏன்னா இதெல்லாம் சொல்றது வந்து பிசாசு. சோ இப்ப இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம எதுல மிஸ்டேக் பண்றோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் சுவாசிக்கிறேன். இனி வரும் நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. எடுத்த உடனே இன்க்ரீஸ் பண்ணா ஒரு நாள் நல்லா இருக்கும், 2 நாள் நல்லா இருக்கும், 3ஆம் நாள் ஒண்ணுமே இல்லாம மொத்தமா போயிடும். சோ கொஞ்சம் கொஞ்சமா டைமிங் உங்களுக்கு ஏத்த டைமிங் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இன்க்ரீஸ் பண்ணி 2மே கிராஜுவலா வைங்க. பயங்கர மாற்றத்தை நீங்க வந்து பார்க்கலாம். உண்மையாலுமே 2மே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஆவியானோட உதவியோட நம்ம செய்யும் போது 2மே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமா இருந்திருக்கும் அப்ப நாங்க சுவாசிக்கிறோம். உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷம். அநேகர் இந்த கேள்வி குழப்பத்தோட அநேகர் வந்து இருந்திருக்கீங்க. நிறைய பேர் கேள்வியும் கேட்டிருக்கீங்க. உண்மையாலுமே அந்த கேள்விக்கான பதில் ஆவியானவர் இந்த வீடியோ மூலமா அவங்க சொல்லியிருப்பார் அப்படின்னு நாங்க சுவாசிக்கிறேன். இந்த வீடியோவை அநேக கிறிஸ்தவ சேனலுக்கு, கிறிஸ்தவங்களுக்கு இல்லைன்னா ஆண்டவரை அறிந்த பிள்ளைங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த சந்தேகத்துல இருந்தாங்கன்னா உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும். தொடர்ந்து ஜெமிமா விக்டர் சேனல்ல பாருங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.